வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிபதிகள் விவகாரத்தால் தூக்கத்தை இழந்த மஹிந்த குடும்பம். அனுரவின் முடிவால் தலைகீழாக போகும் இலங்கையின் தலையெழுத்து. சிறைக்கு செல்ல போகும் பலர். ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் அதிகரிக்க வேண்டும். சரத் பொன்சேகா வலியுறுத்து. இலங்கை மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கற்க வாய்ப்பு. நீதியரசர்களின் ஓய்வு வயதை கூட்டுவது நீதித்துறை சுதந்திரத்தில் தலையிடும் செயல். சுமந்திரன். ட்ரம்ப் செலன்ஸ்கி சந்திப்பு. பேசப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் ராஜபக்ஷ தரப்பிற்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. தற்போதைய உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் கோட்டாபய ராஜபக்ச நியமித்த நீதிபதிகள் இருப்பதால் வயது நீட்டிப்பு மூலம் அரசியல் பழிவாங்கல் நடக்கும் என்ற வாதத்திற்கு போதிய ஆதாரம் இல்லை என்று அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதிகளில் 7 பேரை கோட்டாபய ராஜபக்சவும் 5 பேரை அனுரகுமார திசாநாயக்கவும் நியமித்துள்ளனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் பெரும்பாலானவை நாமல் ராஜபக்ச குடும்பத்தினர் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை சார்ந்தவை என்பதால் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக பேசப்படுகிறது. இலங்கையில் 11 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பது நீதித்துறையின் பெரும் சவாலாக உள்ளது. ஓய்வு வயதை நீட்டிப்பதால் மட்டும் இந்த சிக்கல் தீர்ந்துவிடாது. நிர்வாக மட்டத்திலிருந்தே நீதித்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதில்லை விவகாரத்தில் மக்கள் வாக்கெடுப்பு அவசியமில்லை என்று நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இதுகுறித்து ஹர்ஷன நாணயக்கார கருத்து தெரிவிக்கையில், இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என அவர் தெரிவித்தார். நீதியரசர்களின் ஓய்வூதிய விவகாரம் குறித்து நாமல் ராஜபக்ச கொழும்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவிக்கையில், ராஜபக்சர்களுக்கு எதிரான வழக்குகளை எவ்வழியிலாவது விரைவுபடுத்துவதே அரசின் நோக்கமாகும். அரசியல் அமைப்பு திருத்தம் ஊடாக நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் தார்மீக உரிமை அரசுக்கு கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார். இது இவ்வாறிருக்க அனுரவிற்கு வசதிகளை செய்து கொடுக்க சென்று எங்களுக்கு அழுது புலம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விமல் வீரவன்சவின் சகோதரன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இனிவரும் காலங்களில் நாட்டில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் எல்லாம் நீண்டகால குத்தகைக்கு சுற்றுலாத்துறை முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் முன்னோக்கி நகர்த்துவதன் மூலம் மக்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பிரதம நீதியரசரை தொடர்ந்து பதவியில் வைத்திருக்க வேண்டும் என்றும் சட்டத்தரணிகளின் சேவை காலத்தை நீடிக்க வேண்டும் என்றும் சிலர் கூறும் கருத்துக்களுக்கு நான் முழுமையாக உடன்படுகின்றேன். நாட்டின் சாதாரண இராணுவ வீரர்கள் 20 ஆண்டுகள் சேவை காலத்துக்கு பின்னர் ஓய்வு பெற வேண்டியுள்ளது. அந்த வயதில் தான் அவர்களின் பிள்ளைகள் சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருப்பதுடன் புதிதாக வேறு ஒரு வேலையை பெற்றுக் கொள்வதும் அவர்களுக்கு கடினமாக உள்ளது. அதே போல இராணுவ அதிகாரிகள் 50 அல்லது 55 வயதிலும் அரசு ஊழியர்கள் 60 வயதிலும் ஓய்வு பெறும் போது அவர்களின் பிள்ளைகள் பாடசாலை கல்வியை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றனர். உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளைப் போல் ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் முன்னோக்கி நகர்த்தினால் மக்களின் மன அழுத்தம் குறையும். மனிதர்களால் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்ற முடியும். அமெரிக்கா
போன்ற நாடுகளில் 70 வயது வரை கூட இராணுவ தளபதிகளாக பணியாற்றுகின்றனர். சில நாடுகளில் நீதிபதிகள் 70 வயதிலேயே ஓய்வூதியம் பெறுகின்றனர். அப்படி இருக்கையில் நமது நாட்டு மக்களுக்கு மட்டும் ஏன் இதில் தயக்கம் உள்ளது? நான் இராணுவ பணியிலிருந்து விலகி 20 ஆண்டுகளானாலும் எனது மூளை மற்றும் உடல் உறுப்புகள் இன்னமும் மிகச் சிறப்பாக செயற்படுகின்றன. இப்போது மீண்டும் இராணுவ பொறுப்பை வழங்கினாலும் அதை திறன்பட வழிநடத்த முடியும். இருப்பினும் நான் அதனை மீண்டும் பெறப்போவதில்லை. பழைய கலாசாரத்தில் சுகபோகமாக வாழ்ந்தவர்களே இவ்வாறான சரியான திட்டங்களை விரும்புவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு அமைய கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையில் திறமை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கான சர்வதேச தரப்படுத்தலுக்கு கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தம்முடைய முதலாவது பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான அரச புலமை பரிசில் வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாணவருக்கு ஓர் ஆண்டு உயர்ந்தபட்சம் 20 மில்லியன் ரூபாய் வீதம், பட்டப்படிப்பின் முழுமையான 4 ஆண்டுகளுக்கும் உயர்ந்தபட்சம் 80 மில்லியன் நிதியரசால் வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய 2024ஆம் ஆண்டில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 30 மாணவர்கள் இப்புலமை பரிசில் வேலை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய மாணவர்கள் வெளிநாட்டு கல்விக்கு அனுப்புவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதானமாக வெளிநாட்டு நாணய அலகுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது இலங்கை ரூபாய் எதிர்பாராத வகையில் பணப்பெறுமதி குறைவடைந்தமையால் மாணவர்கள் வெளிநாட்டு நாணயத்தில் செலுத்த வேண்டிய ஒரு சில கொடுப்பனவுகளுக்கு தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை போதிய அளவாக இல்லாமை கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் செலாவணி விகிதம் உறுதிப்பாட்டை எட்டும் வரைக்கும் புலமை பரிசில் வேலை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு ஓர் ஆண்டுக்கு 2.5 மில்லியன் ரூபாய்கள் வரை செலாவணி விகிதத்திற்கு சீராக்கல் கொடுப்பனவை வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்தை இந்த நேரத்தில் கொண்டு வந்து செய்ய நினைப்பது நீதித்துறையின் சுயாதீனத்தை கைவைக்கும் ஒரு விடயமாக நாங்கள் காண்கின்றோம் என ஜனாதிபதி சட்டத்தன்னியும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை ஆட்சேபித்து கொழும்பில் நேற்று மூத்த சட்டத்தன்னிகள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்தார். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது எல்லையை நீடிப்பது மிக மிக மோசமான விடயம். இந்த அரசு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முதலாவதாக கொடுத்திருந்த வாக்குறுதி ஒரு புதிய அரசமைப்பை கொண்டு வருவோம் என்பதாகும். அதை கூறி ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகின்றன. இந்த இடைப்பட்ட காலத்தில் இதற்கான சம்பாசனை ஆரம்பிக்குமாக இருந்தால் அதிலே நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது எல்லை என்னவாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் அது எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்பது தொடர்பாகவும் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கும். ஆனால் நடைபெறவில்லை. அவசரமாக அரசமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் கடந்த அரசில் அவர்கள் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணையாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதான ஒரு தனிநபர் பிரேரணையாக இருக்க வேண்டும். அதைவிட வேறு விடயமாக இருக்க முடியாது. தாங்களே முன்னர் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை இன்னமும் நடைமுறைப்படுத்தாமல் எந்த வாக்குறுதியிலும் எந்த விஞ்ஞாபனத்திலும் இல்லாத ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் கொண்டு வந்து செய்ய நினைப்பது நிச்சயமாக நீதித்துறையின் சுயாதீனத்தில் கை வைக்கும் ஒரு விடயமாக நாங்கள் காண்கின்றோம். அரசு இவ்வாறு செய்கின்ற போது ஏன் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. சில நீதியரசர்கள் இளைப்பாறுகின்றார்கள், சிலர் இளைப்பாற இருக்கின்றார்கள். சிலரை இளைப்பாற விட்டு மற்றும் சில இளைப்பாற இருப்பவர்கள் இளைப்பாற முன்பு குறித்த நேரத்தில் இதை கொண்டு வருவது ஏன் என்பதும் எல்லோருக்கும் திட்ட தெளிவாக தெரியும். முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போல மக்களுடைய வாழ்க்கை வயது கூடிவிட்டது.
ஆகையினால் நாம் இதனை நீட்டிக்கின்றோம் என கூறுவது அனைவரையும் முட்டாளாக்கும் ஒரு செயற்பாடு. இப்படித்தான் வீழ்ச்சி அடைகின்ற அரசுகளின் முதல் சறுக்கல் தொடங்குவது. ஆகையினால் நாங்கள் இந்த அரசுக்கு ஓர் எச்சரிக்கையினையும் கொடுக்கின்றோம். அத்தோடு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற யாராவது ஓர் உறுப்பினர் சென்ற நாடாளுமன்றத்தில் அவர்கள் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணையை இப்போது கொண்டு வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையினை ஒழிக்கின்ற அதே சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அத்தோடு நீதி அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை, இந்த சட்ட திருத்தம் திருத்தப்படுமாக இருந்தால் நீங்கள் பதவி விலக வேண்டும். ஏனென்றால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தில் நீங்கள் ஆயுட்கால உறுப்பினர். அச்சங்கம் அதனை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கின்றது. அது மட்டுமல்ல, ஆரம்ப நிலை நீதிபதிகள், இடைநிலை நீதிபதிகள் மட்டுமல்ல, சட்டத்துறையில் இருக்கும் அனைவரும் எதிர்க்கும் வேளையில் சட்டத்தரணியான நீங்கள் இந்த சட்ட மூலத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது. அது கொண்டு வரப்படுமானால் நீங்கள் பதவி விலக வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் வெள்ளை மாளிகையில் மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்களை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கின்றார். பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பான்களை தயாரிப்பதற்கான உரிமத்தை பெறுவது குறித்தும் தூதரக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்தும் சுமூகமாக விவாதித்ததாக செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். சந்திப்பிற்கு பிறகு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உக்ரைனிய மக்களின் உயிரை பாதுகாக்கவும் அமைதியை முன்னெடுத்துச் செல்லவும் இணைந்து செயற்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது பேட்ரியாட் தடுப்பு அமைப்புகளின் உற்பத்தி உரிமங்கள் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கலந்து ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அண்மையில் மறைந்த அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாமின் இறுதிச் சடங்கு நடைபெறும் இந்நாளில் உக்ரைனின் உண்மையான நண்பரான அவரை இழந்ததற்காக டொனால்ட் ட்ரம்பிற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் செலன்ஸ்கி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.